இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 5வது நாளுக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் கடந்த 4 நாட்களிலும் நாம் எது கர்த்தருக்கு பிரியமான காரியம், அவருடைய பிரியம் நாம் எப்படியெல்லாம் நான் செஞ்சோம்னு சொன்னா அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த 5வது நாளிலே எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு பிழைப்பது கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு பிழைப்பது கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே வாழுவது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. அவன் தன்னுடைய துன்மார்க்கமான வழிகளை விட்டு மனம் திரும்பி வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாவிகளை அல்லது துன்மார்க்கமாய் வாழும் மனிதர்களை மீட்டு கொள்வதற்காகவே இயேசு மனித உருவெடுத்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். துன்மார்க்கன் அப்படியே தன் துன்மார்க்கத்திலே பிறந்து வாழ்ந்து அழிந்து போவது கர்த்தருக்கு பிரியமே அல்ல. அவன் எப்படியாவது மனம் திரும்பி அவர் அண்டே வந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிற ஆசை அவருக்குள் ஏராளமாக இருந்தது. ஆகவே தான் அவருடைய பிதா அவரை இந்த பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் என்று சொல்லி நாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம் இல்லையா? பாருங்க, அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய துன்மார்க்க நிலைமைகளை விட்டு மனம் திரும்பி வாழ்வது ஆண்டவருக்கு மிகவும் பிரியம், கர்த்தருக்கு மிகவும் பிரியம். அதற்காக தன்னுடைய உடம்புல கூட பாருங்க, அந்த உலகத்திலே அவர் பிறந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை அந்த சிலுவையில ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லாவற்றையும் நமக்காகவே சிந்தி, எதுக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு? நாம் நம்முடைய துன்மார்க்கத்தை விட்டு விலகி அந்த பாவ மரம் நம்மை கழுவி சுத்திகரிக்க, அந்த ரத்தம் ஒண்ணுதான் நம்மை சுத்திகரிக்க முடியும் இல்லையா? நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் அல்லாமல் வேறு ஒன்றும் நம்மை சுத்திகரிக்க மாட்டாது இல்லையா? அப்போ அந்த ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தனவின் காரணம் அதுதான். யாரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமே அல்ல, அவருடைய விருப்பமே அல்ல. ஆகவே தான் இந்த பூலோகத்தில் பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து மனிதருக்காகவே அவர் மரித்து இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராக அவர் நம்மோடு கூட ஜீவிக்கிறவராக இருக்கின்றார். நாம் மனம் திரும்பி வாழும்படியாக அநேக சந்தர்ப்பங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அநேக வழிகளை, அநேக வாசல்களை நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஒவ்வொரு வருடத்திலும் லெந்து காலங்களை ஏற்படுத்தி தருகிறார். ஏன் நமக்கு அந்த லெந்து காலங்களை ஏன் அனுசரிக்க வேண்டும்? ஏன் அது ஒரு கடமையா அல்லது ஒரு சடங்காச்சாரமா? இல்ல, அந்த பாடு மரணங்களை அந்த நாட்களிலாவது ஆத்துமா சிந்திக்காதா? அவருடைய பாடு மரணங்களினாலே அந்த ஆத்துமா ஈடேறி விடாதா என்று சொல்கின்ற அந்த திருச்சபையில ஏற்பட்ட ஒரு பாரத்தினாலே இன்றைக்கு நாம் அந்த லெந்து நாட்களை கூட நாம் அனுசரித்து வருகின்றோம். நம்முடைய இந்த காலங்களை நமக்கு கொடுத்த ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த நாட்களை நாம் தள்ளி விடாதபடி, நாம் புறந்தள்ளி விடாதபடி இந்த காலங்களிலே துன்மார்க்க வழிகளை விட்டு நாம் திரும்பும் போது கர்த்தர் நம்மேல் பிரியம் வைக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படியே துன்மார்க்கத்திலே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடியும் போது நாம் மறு உலக வாழ்க்கையை நம்ம எப்படி அடைய முடியும்? இந்த உலகத்திலே அவருடைய பிரியம் எப்படி நம்மேல் இருக்க முடியும்? ஆகவே நம்முடைய துன்மார்க்கமான எல்லா வழிகளையும் நம்மை விட்டு அகற்றி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும். நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை இல்லையா? அந்த மனம் திருந்திய ஒரு மைந்தனுடைய நம்ம சம்பவத்தை வாசிக்கின்றோம். பாருங்க, அவன் தன்னுடைய அப்பா சொத்துல எல்லாத்தையும் என்ன செய்யிட்டான்? பிரிச்சு அவன் எடுத்துட்டு போயிட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் செலவழிச்சு துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான். இப்ப யோசிச்சு பாக்குறான், ஐயோ, எங்க அப்பா வீட்டுல இருக்க வேலைக்காரங்க கூட எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நல்ல உணவு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கிறாங்களே, எனக்கு ஒரு பந்திகள் சாப்பிடுகிற தவிடு கூட எனக்கு என்ன செய்யலையே, கிடைக்கலையே என்று சொல்லி நான் இன்னும் யார்கிட்ட போவேன்? என் அப்பா இடத்துல போறேன், அப்பா இடத்துல போய் நான் என்ன செய்வேன்? மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி ஒரு மனம் திருந்தி வருகிற ஒரு மைந்தனை பார்க்கிறோம். தன்னுடைய துன்மார்க்க வாழ்வை விட்டு தன்னுடைய தகப்பனாரிடத்திலே தன்னுடைய மனதை திறந்து கொட்டி அவனுடைய மன்னிப்பை பெற்று மறுபடியும் நான் அவருடைய குமாரனாக வாழுவேன் என்று சொல்கிற ஒரு நல்லதொரு மனம் திருந்திய ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம்.
எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். நம்முடைய துன்மார்க்கமான வழிகளில் ஒருவேளை நாம் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இனிமேலாவது கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்கும்படியாக நாம் நம்முடைய துன்மார்க்க வழிகளை விட்டு நாம் அவர் அண்டைக்கு திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். பாவத்திற்கு விலகி மறுபடியும் தன் தகப்பன் அண்டை வந்தான் அல்லவா, அப்படியே நம்முடைய பாவத்தை விட்டு நாம் விலகி நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவரிடத்தில் நாம் வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு மீட்பு உண்டு, நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு உண்டு. அன்றைக்கு அந்த மனம் திருந்திய மைந்தனை அந்த தகப்பன் எவ்வாறு ஏற்று அணைத்து கொண்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து மோதிரத்தை அணிவித்து பாதரட்சிகளை கொடுத்து அவன் எப்படி தன்னுடைய வீட்டில் எவ்வளவு செல்வமாக வாழ்ந்தானோ அதே செல்வத்தையும் கனத்தையும் சந்தோஷத்தையும் ஆடை ஆபரணங்களையும் அவனுக்கு அழிவித்து மகிழ்ந்தானோ, அதை போல நம்முடைய பரம தகப்பனும் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பி அவர் அண்டை வரும்போது அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்து நம்முடைய ஆத்துமாவிலே சந்தோஷத்தை தருவதற்கு அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். நாம் தான் நம்முடைய துன்மார்க்க வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நாம் இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். இந்த செய்தி ஒருவேளை எனக்காகத்தானோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தவறான வழிகளிலே துன்மார்க்க வழிகளை வாழ்ந்த நாட்கள் போதும். இன்றைக்காவது ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்றார். அந்த மனம் திருந்திய மைந்தனை போல நம்முடைய வாழ்க்கையில பாவ வழிகளை விட்டு திரும்பி வரும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். துன்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த ஒரு கள்ளன் எப்படி நிச்சயமாக ஒரு பரிசுத்தமாக இருந்திருப்பானா? இல்லையா? எத்தனையோ கொலைகள் செய்திருப்பான், எத்தனையோ கொள்ளைகளை அடித்திருப்பான் இல்லையா? ஆனால் அந்த கள்ளன் கூட அந்த கடைசி நிமிஷத்துல ஆண்டவரிடத்துல தன்னுடைய பாவ வழியை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் தவறுதான்ப்பா, நான் நியாயப்படி நாங்க தண்டிக்கப்படுகிறோம்ப்பா, ஆனா நீங்க ஒரு குற்றமே செய்யலன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட போது அன்றைக்கு ஆண்டவர் சொன்னான், இன்றைக்கு நீ என்னுடனே கூட அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த கள்ளனுக்கு கொடுத்தான் இல்லையா? அப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் செய்த தவறுகள், மீறுதல்கள், துன்மார்க்கமான ஜீவியங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கரைபடிந்த நம்முடைய உள்ளத்தை அப்படியே ஆண்டவரிடத்துல கொடுப்போம். ஏசப்பா, என்னுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. கரைபடிந்த கைகளோடு இருதயத்தோடு கால்களோடு நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் என்று சொல்லி நம்முடைய துன்மார்க்கமான வழிகளை விட்டு திரும்பி நாம் அவர் அண்டையிலே வரும் பொழுது நிச்சயமாக அவருடைய பிரியம் நம்மையில் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் நம்முடைய வழிகளை நாம் சீர்தூக்கி பார்ப்போமா? அன்றைக்கு கடைசி நிமிஷத்திலே அந்த கள்ளனுக்கு அந்த பரதீசி வாழ்வை கொடுத்தார். ஆனால் நமக்கு அந்த கடைசி தருணமானது நமக்கு அப்படி கொடுக்கப்படுமா என்று சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா? எங்கெங்கயோ பிரயாணம் பண்ணுகிறோம், எப்படியோ ஒரு சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நம்ம மரித்து நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடையாது. அதற்கு முன்னதாக எத்தனையோ சண்டேஸ் நம்ம சர்வீஸ் அட்டன் பண்ணியிருப்போம். நம்முடைய மனம் திரும்புவதற்கு இந்த அநேக தருணங்கள் நமக்கு கிடைத்திருக்கும். அதையெல்லாம் நம்ம அல்லல் தட்டி விட்டு கடைசி நிமிஷத்துல இந்த கள்ளனை போல் நமக்கு ஒரு தருணம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நினைத்திருப்போம் என்றால் அது நம்முடைய முட்டாள்தனம் இல்லையா? ஆகவே நமக்கு கிடைக்கின்ற இந்த தருணங்களே நம்முடைய துன்மார்க்கமான வழிகளை விட்டு மனம் திரும்பி நம் ஆண்டோடைய பிரியம் நம்மேல் இருப்பதற்காக நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோப்பா. ஆண்டவரே, துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு மனம் திரும்புவதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நான் பாவியாகவே நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பாரா? என்னுடைய பாவங்களை கழுவி என்னை மறுபடியும் என்னை பரிசுத்தமா நான் இந்த உலகத்திலே வாழ முடியுமா என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி ஆண்டவரே கர்த்தனை கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, பாவ உணர்வு அடைந்து அன்றைக்கு அந்த கள்ளன் உம்முடைய சமூகத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொண்டதை போல எங்களுடைய பாவமான வாழ்க்கையை உம்முடைய சமூகத்திலே ஒப்படைத்து உமக்குள்ளாக பரிசுத்தமாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் எங்களுடைய துன்மார்க்கமான வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு என்னையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் என்று சொல்லி கேட்டு நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.